வருடத்தில் வந்து முதல் செவ்வாய் நாங்கள் போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து அக்காக்கள் வந்து அன்னதானம் விட்டு எல்லாம் கொடுத்து முடிஞ்சு அங்கேயும் கும்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். லேட்டாக போயிட்டேன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே மரத்துக்களை வச்சு எழுதுவோம்னு சொல்லிட்டு 9 எழுத போகிறேன். நினைச்ச காரியம் உங்களோடையும் அதை நடந்தவங்களோடையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வேண்டுதலை வந்து நாங்கள் எழுதிட்டோம். 9 செவ்வாய் வந்து நம்ம விரதம் பிடிக்க போகிறோம். இப்போ 9 வந்து கட்டி வச்சிருக்கு. இப்போ வந்து இதை கட்டுவோம். வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நேர்த்தியில வந்து வச்சுட்டு போயிருக்கிறோம். எங்களுடைய நேர்த்தியில் நடைபெற்றிருக்கு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து நம்பிக்கை உண்டு. அவ்வளோ ஒரு எதிர்பார்க்க நேரத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆறுன்னு சொல்லிப்பா அவங்களுக்கு வந்து நாங்கள் டீம் வந்து ஊற்றி வச்சிருக்கிறோம். ஆறப்போகுது அப்போ பெருசு விளக்கப்படி கட்டாயம் பொங்கணும். ஆனா நாங்க வயலோட எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க தோட்டங்கள் உள்ள வச்சு பொங்கல் தானே கட்டாயம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்னைக்கு எங்களோட சேனல்ல என்ன பார்க்க போறீங்க சொன்னா என்ன பார்க்க போறோம் தெரியாதா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு வளமையாக தெரியும், வளமையாக நாங்கள் செவ்வாய்க்கிழமையில வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போனாங்கண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் வந்து முதல் செவ்வாய், அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்துலேயும் சரி வருடத்துலேயும் வந்து முதல் செவ்வாயில் வளமையாகவே செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு போனாங்க. முதல் செவ்வாயில் வந்து நாங்கள் வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போனாங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் அங்கே தான் போகிறோம். என்னன்னு சொன்னா முதல் செவ்வாயில போனாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்றபடினாலதான் நாங்க இப்படி இதை வந்து கடமை அதை வந்து சொன்னால் முதல் செவ்வாய் எங்களுக்கு வந்து எல்லாமே நம்பிக்கை என்றபடினாலதான் நாங்க வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போற. உண்மையா வந்து நிறைய நல்லது நடந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மட்டும் இல்லாம அங்க வந்து ஆயிரக்கணக்கான ஆக்கள் வருவினம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல இருந்து, இங்க மட்டும் இல்லாம கொழும்பு வெளிநாடுகள்ல இருந்து கூட ஆக்கள் வரவேல் வந்தா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடும். வெளிநாடு, கொழும்பு, யாழ்ப்பாணம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருந்து வரவேல். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான புதுமையான கோயில் உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா. அந்த வகையில இந்த வருடத்துல வந்து முதல் செவ்வாய் நாங்க போறோம். முதல் செவ்வாய் வந்து நாங்க போறோம். என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்குமே நிறைய என்னன்னு சொல்ற வேண்டுகோள்கள் எல்லாம் இருக்குது. அப்ப வடிவா போய் அந்தோனியார்ட்ட வேண்டிட்டு வேறவன் தான் போறோம். என்ன சொல்லுங்க சார்? உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் யாராவது இருந்தா கட்டாயம் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு வந்து நீங்க இருக்க பார்க்கலாம். உண்மை அவ்வளவுக்கு ஒரு புதுமையான கோயில். அதனால போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அக்காக்களுக்குமே நேர்த்தி ஏதோ வச்சு நிறைவேறி இருக்கு. பாத்திருப்பீங்க ஒரு 2-3 தரம் அந்த நேர்த்தி வந்து நாங்க செஞ்சாங்க. பொங்கல் கொடுத்து பனஸ் கொடுத்து அப்படி. இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா அக்காக்கள் வந்து அன்னதானம் கொடுத்து பொங்கல் கொடுத்து பனஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒன்று நினைச்சது ஒன்று நடந்திருக்கு, கேட்ட விடயம் வந்து ஒன்று நடந்திருக்கின்றபடியா தான் அவங்க வந்து திருப்பி அப்படியான நேர்த்திகள் வந்து செய்யறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு புதுமையான கோயில். அங்கதான் நாங்க இப்ப போறோம். வாங்க, நாங்க மட்டும் இல்லாம உங்களையுமே சேர்த்து கூட்டிட்டு போறோம். முதல் செவ்வாய் ஒரு வருடமே வந்து ஒரு நல்ல வருடமா வந்து அமையணும் என்றுட்டு நாங்க வந்து போறோம் கோயிலுக்கு. வாங்க போலாம். ஓகே, சரியா? பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து அக்காக்கள் வந்து அன்னதானம் விட்டு எல்லாம் கொடுத்து முடிஞ்சு அங்கேயும் கும்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். லேட்டாக போயிட்டேன்னு சொன்னால்
2 மணி ஆயிட்டு இந்த சமையல் தானே. அப்போ 2 மணி ஆகிட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இது புத்தகம் வந்து புனித அந்தோணியார் மன்றாட்டு மாலையாம். இதில் முதல் செவ்வாய் 2வது செவ்வாய் இருக்குது. நாங்கள் எனக்கு தெரியலை இந்த புத்தகம் என்னன்னு சொன்ன இன்றைக்கு தான் வாங்கி போன முறை வாங்கினது. இன்றைக்கு தான் நான் வந்து படிக்கிறேன். அதில் முதல் செவ்வாய் 2வது செவ்வாய் இருக்குது. முதல் செவ்வாய்க்குரிய வசனத்தை இப்படியே படித்து கொண்டு நான் போப்பேன். சரியா? அதில் என்ன இருக்கண்டா, சம்மனசுகளுடைய ராட்சியமாகிய புனிதிய மரியாளின் நாமத்தினாலும் நாத கிருபையுடைய ஆசை என்ன இருக்கலாம் வரும். காட்டுங்க கீழே காட்டுங்க. இந்த களிமண் கிடக்குது. இவ்வளோ களிமண் நாமத்தினாலும் நாத கிருபையுடைய ஆசை பற்றுதலில் நாம் உம்மை வணங்கி உமது பாதத்தில் எனது வேண்டுதல்களை சமர்ப்பித்து அவர்களோடு இறைவனிடம் எனக்காக பரிந்து பேசி என் மன்றாட்டை பெற்று தள்ளும்படியா உம்மை வேண்டுகிறேன். புத்தகமாச்சு கொண்டு வரேன். வாசிக்கிறீங்களா? என்ன முதல் செவ்வாய் 2வது என்ன முதல் செவ்வாய்? நான் இந்த வருஷத்துல முதலாவது செவ்வாய் அதுக்கு என்ன செய்யறது? அந்த முதலாவது செவ்வாய் அந்த அது மட்டும் தான் வாசி கொண்டு போறதா? சாஜி சாஜி காணுமா? ஓகே. என்ன மழை மழை நல்ல மழை வீட்டுக்கு வந்துட்டு போவோம். என்ன சரியான ஆக்கள் என்ன முதல் வருஷத்துல முதல் செவ்வாய் தானே மாதம் வருஷத்துல. ஓகே வாங்க நாங்கள் போகலாம். நாங்கள் அப்படியே மரத்துக்களை வச்சு எழுதுவோம்னு சொல்லிட்டு 9 எழுத போகிறேன். நினைச்ச காரியம் உங்களோடையும் அதை நடந்தவங்களோடையும் நாங்கள் வந்து சேர் பண்ணுவோம். நடந்தா நீங்கள் சொல்லணும் கட்டாயம். இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லலையா? அன்றைக்கு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சஸ்பெண்டாக இருக்கட்டும், அங்கே வச்சு சொல்லுவோம். சாப்பிடக்க சொல்லுவோமா? உண்மையா? முடிஞ்சா? வெரி குட். என்னது நிறைவேறிட்டு சொல்லுவீங்களா? அப்போ வெரி குட். ஆனால் அது நேர்த்தி வைக்கல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சில சஜி வச்சாவது தெரியும், நான் வைக்கல. ஓகே பார்த்தீங்கன்னா நான் என்னமோ ஒரு நேர்த்தி ஒன்று வச்சிருக்கிறேன். 9 செவ்வாய். அதுக்கு வந்து இப்படி கட்டி எழுதி கட்டி தொங்கோட போகிறேன். கட்டாயம் 9வது செவ்வாய் வந்து உங்களுக்கு அந்த நல்ல காரியம் நடந்தால் கட்டாயம் உங்களுக்கு நான் என்று சொல்லுவேன். சரியா? என்று கொள்ளுவோம் உங்களோட. இப்போ வந்து இப்படி இந்த இதில் கட்டி இருக்கிற மாதிரி மாலை மாதிரி கட்டுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வேண்டுதலை வந்து நாங்கள் எழுதிட்டோம். 9 செவ்வாய் வந்து நான் விரதம் பிடிக்க போகிறோம். இப்போ 9 வந்து கட்டி வச்சிருக்கு. இப்போ வந்து இதை கட்டுவோம். அட்டவாசி நனைஞ்சிட்ட வண்டி. சரியா சஜி? இதையும் கொடுத்துருங்க ரோசா. ஓகேயா? ஓகே பாய். மலைக்கு 2 கொளுத்துறாள் பார்த்தீங்களா?
ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நேர்த்தியில் வந்து வச்சுட்டு போயிருக்கிறோம். எங்களுடைய நேர்த்தியில் நடைபெற்றிருக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி இது 9வது செவ்வாய் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அது நடந்தால். பாருங்க மழை வெயில் பார்க்காம நாங்கள் வந்து என்ன நேர்த்தியை நிறைவேற்றிட்டு போகிறோம். இதையெல்லாம் வந்து நேர்த்தியை நிறைவேற்றிட்டு போகிறோம். நாங்கள் நேர்த்தி வச்சுட்டு போகிறோம். ஓகே வச்சிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு வந்து 9வது செவ்வாய் சொல்லுவோம். மற்ற வந்து இப்போ போவோம். போய் சாப்பிட்டு வீட்டை போவோம். சரி. இல்ல இந்த பாதையை காட்டத்தானே வந்து போன பாதையை. ஓகே பாத்தீங்கன்னா இப்ப சோழன் வாங்கிருக்கேன். சோழன் வாங்கிருக்கோம். வாங்குறான் அம்மா. நல்லா இருக்கு. அதுக்கு என்ன சாப்பிட்டுட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டல் ஆகிட்டு வந்திருக்கோம். சுண்டல் நல்லா கொடு. சூப்பராக இருக்கு. ஆமாம் வாங்க ஆமாம் கிண்ணலாம் இருக்கு. இது தண்ணி இருக்கா குடிக்கிறேன் நீ? ஐயோ வானத்துக்கே இல்லையா? நல்லா இருக்கா? என்ன இப்ப தண்ணி இல்லாம பயங்கர உரைப்பு. நல்லா இருக்கா? அப்புறம் என்ன செஞ்சீங்க? எல்லாம் முடிஞ்சு அலுவல் சூப்பராக வந்து நாங்கள் வழிபாக கும்பிட்டுட்டு முதல் செவ்வாய் வருஷத்தில் முதல் செவ்வாய் ஓகே வந்து நாங்கள் முதல் செவ்வாய் சூப்பராக வந்து நல்லபடியாக வழிபட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்காக்கள் அன்னதானம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கெல்லாம் போய் அஸ்மிக்கு சில பல பொருட்கள் வாங்கிட்டு சில பல பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் தடுக்கலாம் மற்ற வந்து சுண்டல் சாப்பிட்றோம். என்னென்ன வாங்கினாமா? அதுக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? பென் குயின். இது இருப்பியா? மற்றது ஊதக்கூட நல்லா இருக்கும். சரி வேற என்ன? ஓகே சாப்பிட்டு நாங்கள் வலிக்கலாம். ஓகே ஓகே வைக்கிறோமா? சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே பாய். வாங்க. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கையில டீ கப்போட நிப்பேன். என்ன காரணம்னு சொன்னா இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து எதிர்பார்க்காமல் வந்திருக்கிறாங்க சர்ப்ரைஸ் வருகை. என்னன்னு சொல்றது, நாங்க வந்து எதிர்பார்க்காத டைம் நான் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வரைக்கும் வீட்டுக்கு தான் இருந்தேன். வந்து இருந்தது கூட எனக்கு தெரியா அவ்வளோ ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல வந்து இருந்திருக்கிறாங்க. ஆறுன்னு சொல்லிப்பா அவங்களுக்கு வந்து நாங்க டீம் வந்து ஊற்றி வச்சிருக்கிறோம். இவங்க அவங்களுக்கு குரல்லே உங்களுக்கு குரல்லே வேற குரல் இல்ல உரலா சரியான காட்சி. ஆனா நீ சர்ப்ரைஸ் வருவேன்னு சொல்லல. சுரேசனோட வந்தவன் சுபேசன் கூட விட வேலையா வந்தேன்னு தெரியும். நீங்க வர போறீங்கன்னு உண்மையா தெரியாது. அப்படியே என்ன தெரியாது. கடும் நித்திரை ஆள் உண்டு. சுரேசன் என்னன்னா சுரேசன் தான் போய் ஒழிப்பினாரு. அது மட்டும் கேட்கும் பகல்ல எல்லாம் இப்படி இப்படி நித்திரா போல்றீங்கன்னு. கடவுள் ஒரு விரம் கேட்டா என்ன இப்படிதாங்க. இன்னொன்னு பகல் நித்திரைக்கு சம்பந்தமே இல்லை. இரவுல எவ்வளவு கூட முழிச்சாலும் வரவே வராது.
அது எங்களுக்கு ஒரு சாபம் பண்ண பகலோ என்ன சொல்றோம் நீங்க நித்திர பகல ஆக ஒரு நித்திர நாங்க என்ன சொன்னா அந்த நித்திர கொண்டா தான் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நித்திர சாப்பிட்டு ஒரு காலையா ஆனா அஸ்மி அதுக்கு மாற்று கருத்து போட கோயிலுக்குண்டா நேரத்துல எழுப்ப மாட்டேன் அதான் நல்ல நித்திரை அப்புறம் கோயில் நேரத்துல நித்திரை ஒன்றா அது என்ன சொல்றது விடியா மூதேவி நித்திரை நான் சொன்னேன் சுடச்சில ஊத்த சொல்லி நாங்க சுடச்சில குடிச்சு அதான் நான் இப்ப சொல்றேன் ஆறப்போகுது ஆறப்போகுது அப்ப நீ பெருசு அவன் அந்த கப்பு பிஸ்கட் எடுக்கிறேன் ஐயா போய் இருந்தான் குடிச்சே பாக்கல அப்புறம் அப்படி இல்ல நான் நல்லா சொல்லணும் உன் அம்மா சீனி பல உப்பு போட்டா குடிக்கவே என்ன கைக்கு உன் அம்மா டீ விடாது தெரியாம அஸ்மியா விட்டுருக்கலாம் போட போட அப்படித்தானே உப்பு போட்டாவ இல்லைண்ணா நான் சும்மா சொன்னேன் அஸ்மி பிரியமா வந்து ஒரு கலைக்கு அவங்க அம்மா சொன்னா சூடா டீ ஊத்த சொல்லி அதுக்கு தான் நல்ல பக்காவா நல்லா இருக்கு நல்லா இருக்கா அது என்ன சொல்லுங்க அப்ப அஸ்மிக்கு பழகிட்டு வாயில வச்சு பார்க்காம அஸ்மி நல்லா இருக்கு வீடியோல அந்த வாயில வச்சு பார்க்காம சொல்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது என்னத்துக்கு ஒரு ஏன் அஸ்மி சில குடிச்சு பார்த்துட்டு தான் சொன்னேன் சரி இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு எனக்கு கூடுதலா கேக் தான் பிடிக்கும் கேக்கா அஸ்மி வந்தோன்னு கேட்டது அவன் அப்பா தான் கேட்ட என்ன எங்கிட்ட அப்பா எனக்கு என்ன வேணும் 3 அப்பா தான் பிள்ளை சொல்லணும் ஒரு டமும் நிப்பாடு நான் நினைச்சிட்டு இருந்தா முருகண்டிலனா ஒரு கதை நிப்பாடு தான் ஆள வைக்கல அதான் 2 இடத்த நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நானும் இப்படி கேட்கறேன்னா பார்த்தா கொஞ்சம் விளையாட்டா பாருங்க அவ்வளோ 1:30க்கு தான் கூட்டி அந்த பிள்ளை போயிட்டாங்க 3:45 இடத்துல வந்துட்டு நீங்க இப்ப அவர் வந்து சில பேர் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவர் நீங்க நினைச்ச மாதிரி எங்க ஒரு நிப்பாட்டா என்ன செய்யலாம் என்ன அந்த சுவாம இருக்கு நானும் நினைச்சுதான் இந்த இடத்துல நிக்கணும் பார்த்தாலும் போயிட்டு இருக்கு அமுரடி கச்சான் வாங்கி அப்படித்தானே சட்டி குடிச்சிட்டு அப்படியே நாங்க டவுனுக்கு போய் ஷாப்பிங்ல எல்லாமே அஸ்மிக்கு ஒரே ஷாப்பிங் தான் அஸ்மிக்கு சிட்டிக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு அப்ப அஸ்மிக்கு ஸ்கூல் தொடங்கிட்டு அஸ்மி வந்து இப்ப நேசரி தான் போறா என்னன்னு சொன்னா கால்கோல் விழா வச்சு 20 27 இல்லாட்டி 30 இப்ப எக்ஸாம் நடக்குதல்லோ 3ஆம் டேர்ம் எக்ஸாம் வந்து இப்ப இந்த இதுதான் நடக்குது அதனால அவருக்கு அதை முடிச்சு கொண்டுதான் ஸ்கூல் போவா இப்ப நேசரி போறா யூனிஃபார்மோட கிளக்க போறா ஆளை பார்க்க இப்பயும் சின்ன ஆள்தான் என்னன்னு பள்ளிக்கூட சப்பாத்தை தூக்கலாம் அந்த சப்பாத்தை பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிடுறேன் நிறைய சூ தானே இந்த கட்டுற சூ சில பிள்ளைகள் கட்டுற சூ வாங்க ஓகே இவாக்கு சப்பாத்து தூக்கிடும் அஸ்மிங்க அதுதானே பொங்கல் ஸ்பெஷல் என்ன பொங்குவோம் நாங்க கட்டாயம் இந்த பொங்கலை வந்து போன வருஷம் பொங்கல் பொங்கல நாங்க போன வருஷம் பொங்கல அப்பப்பா போன வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனையால பொங்கவே இல்லை வீட்டுல பொங்கணும் மனது இந்த சைவாக்கள்ல விளக்கப்படி கட்டாயம் பொங்கணும் ஆனா நாங்க வயலோட எல்லாம் வச்சிருக்கேன் நீங்க தோட்டங்க உள்ள வச்சு பொங்கல் தானே கட்டாயம் பொங்கணும் மச்சம் சமைக்கலாமோ இல்ல இல்ல அந்தாண்டு மச்சம் சமைக்கிறாரு மறக்குதான் சமைக்கிறதானே அம்மா பத்தி சொல்லியா நல்ல கேமரா வந்திருந்தாரு சொல்லி பாத்தேன் அம்மா பாராட்டி சொல்லி இருக்கோம் இன்னும் சந்தோஷப்படுவாங்க இன்னும் எடிட் பண்ற அளவுக்கு அது நான் இருக்க தெரியும் அம்மா இதே எடிட் பண்ணிருக்காங்க என்ன இடம் கண்டிருக்கேன் நல்லா அம்மாக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் எனக்கு தோணுது என்ன எடிட் பண்ணா பழைய கொடுக்கலாம் பாத்தீங்க என்ன கமெண்ட்ஸ்ல வந்தது நல்ல ஒரு கேமரா அம்மா நல்லா எடுக்கிறான்னு சொல்லி பாத்தீங்க இப்பதான் நம்ம சந்தோஷப்படுறோம் பாத்தீங்கன்னா நாங்க அந்த என்னன்னு சொல்லுவோம் அப்ப நீங்க திடீர்னு வந்து சொல்லத்தான் எங்களுக்காக தெரியுது அம்மா நல்ல ஒரு கேமரா அப்ப என்ன பயணங்கள்ல எப்ப போறது நாங்க இந்த முறை பொங்கல் எல்லாம் கழிச்சு தான் போறோம் நல்ல லீவோட வந்திருக்கீங்க அடுத்த நாள்
அந்த நாளைக்குமா அப்படித்தான் உங்க வடகாடுல சிறுவர் நிகழ்வுன்னு சொன்னா அப்ப அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்ப வந்திருக்கு இப்ப பின்னேரம் ஒரு ஷாப்பிங் இருக்குது எனக்கு. அப்ப போய் பொருட்கள் எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு நாளைக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு நிகழ்வு அது ஒன்று இருக்குது. அப்புறம் 13ஆம் தேதி ஒன்று இருக்குது, 11 அப்படியே நிகழ்வு எல்லாம் முடிச்சு மற்றது 14 எங்களோட ரஜீவன் தம்பி கேட்டதுக்கு அவற்றை வீட்டை பொங்கல் அப்படியே முடிச்சு கொண்டு வேற உங்களோட விட்டு வேறதானே ஒண்ணு கட்டேன். பொங்கல் கண்டாலும் கிறிஸ்துமஸுக்கு வரையில வரையில பொங்கல் கண்டாலும் வேறத்தானே ஒண்ணு பொங்கல் கண்டாலும் மச்சன் சமைக்கலாம், அது மிரக்கறி சமைக்கலாம், மிரக்கறி சமைக்கலாம் மிரக்கறி சாப்பிடுறோம். இல்ல மிரக்கறதான் நல்லா. ஐயோ நான் இப்ப என்ன சொல்லுவேன், ஐயோ இந்த கோழி இறைச்சி அது இது எல்லாம் சாப்பிட்டு வரதே போயிட்டு பாத்தீங்கன்னா தைப்பொங்கலுக்கு வந்திருக்காங்க. கட்டாயம் நிறைய நாட்கள் நிறைய நாள் ஆயிடுச்சு வரவும் இல்ல. அந்த அன்றைக்கு நியூ இயர்க்கு முதல்ல நாங்க சமைச்சு நீங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. சோளம் இல்ல பாபி நீங்க சமைச்சு தந்தீங்க எங்களுக்கு. ஓ அந்த அது நியூ இயர்க்கு முதல் என்ன சோளம் பாபிக்கு போட்டு நீங்க எனக்கு சமைச்சு தந்தீங்க. ஓ அந்த மீன் கறி, மீன் மரவள்ளி கிழங்கு, வெள்ளார சம்பல் எல்லாம் வச்சு. கிறிஸ்துமஸுக்கு பிறகு நியூ இயர்க்கு முதல். ஓ நியூ இயர்க்கு அதுக்கு பிறகு இந்த வருஷத்துக்கு நீங்க வந்து அப்படி இல்ல தானே. அண்ணியா வந்து தைப்பொங்கலுக்கு வடிவா சந்திச்சு வடிவா என்ன வடிவா மரக்கறி சாப்பாடு எல்லாம் சமைச்சு சாப்பிடும். எங்களுக்குமே வந்து இப்ப தனியா இருக்கிற சரியான போரா இருக்கு. முதல்ல ஆக்களோட இருந்துருக்கு, இப்ப வந்து அந்த தனியா இருக்கிற போரா வந்துட்டு இப்ப அந்த தைப்பொங்கலுக்கு நாங்க கட்டாயப்படியா சமைச்சு சாப்பிடுவேன். அஸ்மி ஓகே இப்ப போவோமா நாங்க? இப்ப வந்து நாங்க அண்ணியோட போறோம். நிறைய நாள் அப்புறம் வந்திருக்காதானே. இப்ப அவளோட கொஞ்சம் சேர்ந்து அப்படியே அவளுடைய போயிட்டு நான் இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டி கொடுக்கணும். அப்ப தனியா போகணுமா நினைச்சேன். என்ன அத நான் தெரியும் நீங்க சும்மா எனக்கும் போறேன் சுவேசனும் இல்ல. அம்மா அவளுடைய ஆடிக்கொண்டு இருப்பா. கத்திரிக்கொள்ள சின்ன கட் பண்ணிட்டு வந்துருந்தோம். ஓகே போவோமா? ஓகே அதோட வந்து நாங்க வீடியோ நிறைய செய்ய போறோம். இந்த வீடியோல பாத்திருப்பீங்க, நேற்று வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி அந்தோனியார் கோயிலுக்கு. அன்னைக்கு இந்த கோயில பத்தி சொல்லிருப்பேன். என்ன சொல்றது, சுவேசன் அதை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் நினைச்சேன் சுவேசனே இந்த கோயிலை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணு சொல்லிக்க கொஞ்சம் ஸ்பெஷல் நினைக்கிறேன். நேற்று நாள் கோயிலுக்கு போகாதாக்கள் கட்டாயம் போங்க, ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு என்ன மதத்தை பரப்புறோம் அப்படி என்னன்னு நம்பிக்கையில சொல்றேன். இப்ப நான் அப்ப அப்படிதான் சொல்றேன். எங்களுக்கு சில பேர் வந்து வேதக்காரன் கூடுதலா சொல்றேன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இப்படி நம்பிக்கை இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கிறதே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு தட்டு நம்பிக்கை எங்களுக்கு வேற உண்மையா பாத்தீங்கன்னா அந்த கோயில் நல்ல புதுமையான கோயில். உங்களுக்கு தெரியும் எங்களோட அக்காக்களே இதோட 3-4 தரம் நேர்த்தி செஞ்சிட்டோம். நிறைய பேர் நீங்க நேர்த்தி செஞ்சிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கும் சில பல காரியங்கள் நிறைய நல்லா நடந்திருக்கு. நீங்களும் ஒருக்கா போய் பாருங்க, கட்டாயம் போய் பாருங்க. பார்க்கவே தெரியுது. உண்மையா இல்ல சார், நீங்க இந்த மாதம் வார செவ்வாய் வச்சுட்டு போயிடுவாங்க. 9 செவ்வாய் அதோட சேப்பம் அப்படி அவசியம் இல்ல. அது நான் விருப்பம். நான் வந்து இப்ப விரதம் மாதிரி இருந்து 9 செவ்வாய் அங்க போறேன்னு சொல்லி நான் செய்யறேன். இப்ப நீங்க வந்து உங்களுடைய இஷ்டம். ஒரு செவ்வாய் போனாலும் சரி என்னன்னு சொல்லி அந்த கோயில போய் ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுக்கோங்க. சரி நேற்று நாங்க போய் நல்ல வடிவா இன்னொரு நேர்த்தி உண்டு. அதை வந்து எழுதி பேப்பர் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கோம். அது 9வது செவ்வாய் வேலோடையும் பயந்து கொள்ளணும்னு சொல்லிட்டேன். நல்லா நல்லா வந்து கட்டாயம் மகளோடையும் பயந்து கொள்ளணும்னு சொல்லிட்டேன். நீங்களும் கட்டாயம் போய் பாருங்க. இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. அதுல போகாதாக்கள் நீங்களுமே போய் பாருங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அதனால நாங்களும் போறோம். வீடியோ முடிச்சு கொள்ளுமே நன்றி. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சஜி. இந்த வடிவா பாட்டு சொல்லணும். பாய்.